ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேச்சர் டு டெக்னாலஜி. நம்ம டைல்ஸில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடுற 2 பிட்டு வாங்கியிருக்கோம். அது எப்படி ஆங்கர் கட்டிங் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பிட்டையும் அன்பாக்சிங் பண்ணி இது பண்ணிடலாம். அது போக பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் டைல்ஸ் போட்டிட்டு போயிடுவாங்க. எலக்ட்ரிஷியன் வந்து அந்த பைப் மாட்டும் போது நம்ம அது ரீஒர்க் பண்ணும்போது ரிப்பேர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையை கிழிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா இருக்காது. இது பார்த்திங்கன்னா இந்த பிட்டு போடுற போது அக்யூரேட்டாக இருக்கும். இந்த பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆங்கர் கட்டிங் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா 1 இன்ச் பிட்டு 25 mm. இது 1 இன்ச் பைப்பு 3/4 இன்ச் பைப் வர்ற அளவுக்கு இதில் இருக்குது. 3/4 இன்ச் பைப் வர்ற அளவுக்கு 1 இன்ச் பிட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 33 mm. 1 இன்ச்சுக்கு அதிகமான பைப்பையே இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மேலே இருக்கிற ஆங்கர் கட்டிங்கில் மேலே இருக்கிற அந்த நட்டை மட்டும் கழட்டிட்டு இந்த கட்டரை எது இருந்தாமல் அந்த கட்டரை ஸ்டீல் கட்டரோ இல்லை நீங்கள் வால் கட்டரோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். லாக் மாதிரி இந்த இதுக்கு வந்து வைக்கிறதுக்காக இந்த லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேடுக்கு இந்த லாக்கு பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நேர் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு வரும். இந்த ஸ்டெப்பு வரும். அதே மாதிரி இதுலேயும் ஸ்டெப்பு வரும். இந்த பிளேடுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் செட் பண்ணும்போது பாருங்கள், ஸ்டெப்பில் செட் பண்ணியாச்சு. இந்த பிளேடு வந்து அதிகமாக இருக்கும். இங்கே மேலே ஒரு ஸ்டெப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்பு இருக்குது தெரியும்பா. இந்த ஸ்டெப்பு இருக்குங்களே, அது அந்த பிளேடு வந்து செட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு இது தேவையில்லை. இந்த 2ஐயும் கழட்டிடலாம். இது ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. இதில் ஒரு மரம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி மரம் இருக்கும். நீங்கள் எடுத்து லாக் பண்ணி விட்டிங்கன்னா சரி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. ஹேண்ட் டைட் வச்சா போதும். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணலாம். நீட்டாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற இந்த பட்டன் லாக் பண்ணிவிட்டு ஹேண்ட் டைட் பண்ணிக்கங்க. இந்த பட்டன் லாக் பண்ணி ஹேண்ட் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜம்முன்னு யூஸ் ஆகும். ஹோலும் அதே மாதிரி நீட்டாக வரும். இப்போ இந்த டைலில் வந்து நம்ம ஹோல் பண்ணி பார்க்கலாம். இந்த பிட்டு எப்படி இருக்குன்ட்டு ஹோல்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்காக ஆங்கர் கட்டிங் மிஷினில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடும் பார்ப்போம், பேக் சைடு டைலில் ஹோல் பண்ணி பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ட்ரில் பண்ண அந்த இது பார்த்திங்கன்னா டைல் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே பிட்டுக்குள்ளேயே நிற்கிது. நீங்கள் லைட்டாக திருப்பிலி வச்சு தட்டி விட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. 1 இன்ச் ஹோல்ஸ்னால் 1 இன்ச் ஹோல்ஸ் அக்யூரேட்டாக வந்திருக்கு. நீங்கள் 1 இன்ச் பைப் போடும்போது அக்யூரேட்டாக இருக்குது. நீங்கள் 1 இன்ச் பைப்பு போடும்போது இங்கே பார்த்துங்க, 1 இன்ச் பைப்புக்கு இது வந்து